Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். காக்கும் தெய்வம் முனீஸ்வரன் வந்து ஒருத்தர் குலதெய்வம் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் காக்கக்கூடிய தெய்வம் அவர் ஒருத்தர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த முனீஸ்வரன் அப்படின்னும் போது மொரப்பூர்ன்றது வந்து எங்கே இருக்குன்னா தருமபுரி பக்கத்தில் இருக்குது. தருமபுரி மாவட்டம் அது. தருமபுரிலேருந்து ஒரு ட்ரெயின் போதும், அந்த ஊருக்கு தனிப்பட்ட முறையில் ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் வந்து மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் ட்ராக்குக்கு பக்கத்துலேயே தெய்வத்தோட பேர் பார்த்தா சிங்காரவேலன் முனீஸ்வரன் அப்படின்னு வரும். சிங்காரவேல முனீஸ்வரன் அப்படின்னு வரும். அதான் முருகனுடைய சக்தியும் உள்ளடக்கிய தெய்வம். பாருங்க அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கு, அந்த கோயிலோட பேர் எப்படி இருக்கு, பக்கத்துலயே ரயில்வே ட்ராக் போகுது. அது அந்த கோயில் எப்படி தோணுச்சுன்னா முதல்ல வந்து அந்த ரயில்வே ட்ராக்கை ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. அப்போ போடும்போது ஒரு இடத்துல மட்டும் போடும்போது அந்த அடுத்த நாள் திரும்ப அதை கண்டினியூ பண்ண வரும்போது அந்த ரயில்வே ட்ராக்லாம் உடஞ்சிருக்கும். அவ்வளோ பெரிய ரயில்வே ட்ராக்கை எந்த பொதுஜனம் உடைக்காது. ஓகேவா? எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டுக்கிறது எப்படி ஒரு நைட்ல எல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக நடக்குது. சார் நீங்க சொல்றதுனால ஒரு கேள்வி, அந்த முனி நடமாட்டம் எனக்கு யாருன்னே தெரியல, எனக்கு எதிரியால பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு வகையில எனக்கு துன்பங்கள் நடக்குது. நீ முனீஸ்வரன் போயிட்டு வேண்டிக்கிட்டு உன்னால அதிகபட்சமா கடா வெட்ட முடியும்னா வெட்டு, இல்ல சாதாரணமா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. காவல் தெய்வங்கள் வந்து அதனுடைய கடமையை மட்டும்தான் பார்க்கும். தன்னை நம்பி வர்றவனுக்கு அவன் என்ன கொடுக்குறான்னு காவல் தெய்வம் பார்க்காது. எந்த காவல் தெய்வமே பார்க்க. நீங்க மத்த தெய்வம்னா அதுக்கு நீ இதை பலி கொடுக்கணும், அதுல காவல் தெய்வம் நீங்க போய் கேட்டீங்கன்னா அது நடந்துரும். ஆனா நீ அதை என்ன பண்றன்றத நீ என்ன வேண்டிக்கிற அதை செய்யலைன்னா உனக்கு அடிவிடும். திருமணம் ஆகல அப்படின்னாலும் மொரப்பூர் முனீஸ்வரன். ஓகேங்களா? குழந்தை பாக்கியம் இல்லை, மொரப்பூர் முனீஸ்வரன். வாழ்க்கையில பணம் முன்னேற்றமே இல்லை, பொருளாதார முன்னேற்றமே இல்லை, மொரப்பூர் முனீஸ்வரன். நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா மொரப்பூர் முனீஸ்வரன். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவங்க கிட்ட. மொரப்பூர் முனீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே உக்கிரமான தெய்வம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவரை பத்தின வரலாறு, தெளிவான வரலாறை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்ங்க. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு தெய்வங்களை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்ருக்கோம். இதில் மொரப்பூர் முனீஸ்வரர் அந்த பேர் சொல்லும் போதே வந்துட்டு ஒரு உக்கிரமான தெய்வம், காவல் காக்கிற தெய்வம், ஒரு தெய்வத்தை, ஒரு குலத்துக்கான தெய்வம் அப்படிங்கிறது ஒரு தெளிவான விஷயம் தெரியுது. இந்த மொரப்பூர் முனீஸ்வரரை யாரெல்லாம் வழிபடலாம், எதுக்காக வழிபடுறாங்க, அவரை வழிபட்டா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்க. முதல்ல முனீஸ்வரன் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி முனீஸ்வரன், இந்த கருப்பு, இது எல்லாமே காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முனீஸ்வரனுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா முனீஸ்வரன் வந்து சிவபெருமானுடைய ஒரு அம்சம். அவர் வந்து ஒரு சிவபெருமானுடைய ஒரு அம்சம். சிவபெருமானை காவல் தெய்வமாக வர்றது தான் முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மொரப்பூர் முனீஸ்வரன் ரொம்ப ரொம்ப மிகவும் பிரபலமான கோவில், மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு தெய்வம் இல்லையா, நம்ம கடவுள் காப்பாற்ற மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஏங்குறவங்களுக்கு உடனடியாக காப்பாற்றுற ஒரு தெய்வம். நம்ம நிறைய அதாவது வந்து இக்கட்டான சூழல் ஒருத்தர் காப்பாற்றுறதுக்கு நம்ம யாரை சொல்லுவோம்னா நரசிம்மரை சொல்லுவோம். ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் நரசிம்மர். அந்த மாதிரி வாராகியை சொல்லுவோம். வாராகி அம்மாவை கூப்பிட்டோம்னா உடனே அது வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா அது முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம். முனீஸ்வரன் வந்து பல பேருக்கு குலதெய்வம். பல பேருக்கு வந்து பரம்பரையாகவே நீங்கள் வந்து பெருமாள் வந்து நாங்கள் பெருமாள் தான் வழிபடுவோம்னு சொல்லுவாங்க, நாயுடுன்னு சொல்லுவாங்க. நாயுடு மேக்சிமம் பொதுவாக சொல்கிறேன், தெலுங்கர்கள் வந்து மேக்சிமம் பெருமாள் வழிபடுவாங்க. அவங்களுக்கே குலதெய்வம் முனீஸ்வரன் தான். ஓகேங்களா? அந்த முனீஸ்வரனுடைய வழிபாடு அவ்வளவு சிறப்பான வழிபாடு. காக்கும் தெய்வம் முனீஸ்வரன் வந்து ஒருத்தர் குலதெய்வம் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் காக்கக்கூடிய தெய்வம் அவர் ஒருத்தர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த முனீஸ்வரன் அப்படின்னும் போது மொரப்பூர்ன்றது வந்து எங்கே இருக்குன்னா தருமபுரி பக்கத்தில் இருக்கு. தருமபுரி மாவட்டம் அது. தருமபுரிலேருந்து ஒரு ட்ரெயின் போதும், அந்த ஊருக்கு தனிப்பட்ட முறையில் ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயினில் வந்து மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஸோ அந்த ட்ரெயின் ட்ராக்குக்கு பக்கத்திலேயே முனீஸ்வரன் கோயில். ஸோ அதனுடைய முழு ட்ராக் பக்கத்திலே இருக்கும், ரயில்வே ட்ராக் பக்கத்திலேயே வந்து முனீஸ்வரன் கோயில் இருக்கும். சரி, ரொம்ப பிரபலமானது, ரொம்ப விசேஷமானது. ட்ராக்குக்கும் கோயிலுக்கும் ஏதாவது சம்பந்தம்? கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு, நான் சொல்றேன். இந்த அந்த தெய்வத்தோட பேர் பார்த்தா சிங்காரவேலன்
முனீஸ்வரன் அப்படின்னு வரும். சிங்கார வேலன் சிங்கார வேல முனீஸ்வரன் அப்படின்னு வருங்க. முருகனுக்கு அதான் இது எல்லா முருகனுடைய சக்தியும் உள்ளடக்கிய தெய்வம் இது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து சனின்றது வந்து இரும்பு. ஓகேங்களா? அதுதான் இங்க ரயில்வே ட்ராக். அதாவது வந்து நம்ம எப்பயுமே வந்து ஜோதிடம்ன்றது வந்து கடலுங்க. அது வந்து ரொம்ப பெருசு. நம்ம வந்து வெறும் இந்த ராசி பலன் இந்த மாதிரி சில விஷயங்கள், சில கோயில் அப்படின்னு நீங்க ஒரு கோயில் எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய அம்சம் எல்லாம் அதனுடைய பக்கத்துல இருக்கும். அது எந்த கிரகத்தால வந்து இப்போ நீங்க பைரவர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சுடுகாட்டுல இருக்கும். காளின்னு எடுத்தீங்கன்னா சுடுகாட்டுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாத்துக்குமே அந்தந்த கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இதெல்லாம் இருக்கும். ஒரு மனிதன் ஜாதகம் எடுத்துட்டு வரானா, நான் கேட்குறேன், ஒரு அரசியல்வாதியோட ஜாதகம் வந்ததுங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி. சார் உங்க வீட்டு பக்கத்துல சுடுகாடு இருக்கா சார் அப்படிங்கிறது. ஆமா சார், சுடுகாட்டு பக்கத்துல தான் சார் என் வீடு அப்படின்றாரு. எப்படி கணிச்சிங்க சார்? ஜாதகத்தை வச்சு. ஜாதகத்துல தெரியும். ஆமா. சோ அப்போ நீங்க இங்க எல்லாமே கிரகங்கள் தான். ஒரு கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கா? ஆமா சார் அப்படின்வாங்க. ஸோ இது எல்லாமே ஜாதகத்தை வச்சு சொல்லும்போது நம்ம கடவுள் இருக்காரு இல்லையா, ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயில்ல இப்போ முனீஸ்வரன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்காது. பால் முனின்னு இருக்கும், பெரிய முனி, சின்ன முனி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த முனீஸ்வரனுக்கு ஒரு தனிப்பட்ட பெயர் சிங்கார வேல முனீஸ்வரன். அழகான பேர். அழகா இருக்கு. சிங்காரம்னா அழகுக்கு எந்த கிரகம் காரகம்னா குரு, வேலன்னா செவ்வாய். ஓகேவா? அப்போ முனீஸ்வரன் அப்படின்றது சனி. ஸோ இந்த மாதிரி கிரகங்கள்லாம் ஒரு பேரை எடுத்துட்டோம்னா அதில் அவ்வளோ கிரகங்கள் இருக்கு. ஸோ இந்த கிரகங்களால் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களாம் அந்த கோயிலுக்கு போனால் சரியாயிரும். புரியுதா இல்லைங்களா? ஸோ நம்ம ஜோதிடத்தை வந்து வெறும் இதெல்லாம் பார்க்கவே கூடாதுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே கோயில் அடிச்சு விட்றது கரெக்டா இல்லைங்களா? எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கும் ஒரு கோயில் இருக்கு. ஓகேங்களா? நீங்க இந்த கோயிலுக்கு மட்டும் இந்த முனீஸ்வரனை போயிட்டு வழிபட்டீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நீங்க பாருங்க அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கு, அந்த கோயிலோட பேர் எப்படி இருக்கு, பக்கத்துலயே ரயில்வே ட்ராக் போகுது. அந்த கோயில் எப்படி தோணுச்சுன்னா முதல்ல வந்து அந்த ரயில்வே ட்ராக்கை ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. அப்ப போடும்போது ஒரு இடத்துல மட்டும் போடும்போது அந்த அடுத்த நாள் திரும்ப அதை கண்டினியூ பண்ண வரும்போது அந்த ரயில்வே ட்ராக்லாம் உடஞ்சிருக்குமா. அவ்வளவு பெரிய ரயில்வே ட்ராக்கை எந்த பொதுஜனம் உடைக்காது. ஓகேவா? எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டுக்கிறது எப்படி ஒரு நைட்ல எல்லாம் உடைச்சு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தொடர்ச்சியா நடக்குது. சார் நீங்க சொல்றதுனால ஒரு கேள்வி நான் கேக்குறேன். அந்த முனி நடமாட்டம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த கோயிலோட தோற்றம் சொல்றேன். அப்போ அந்த ட்ராக் வந்து உடைஞ்சு இருக்கிறத பார்த்துட்டு இங்க என்ன இருக்குதுன்னா அங்க ஒருத்தருக்கு வந்து முனி வந்து சாமி வந்து தெய்வம் வந்து சொல்லுது, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்படி சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் ரயில்வே ட்ராக் வந்து பக்கத்துல போட்டுட்டு அங்க கோயில் தனியா கட்டுறாங்க. ஒரு சனியோட அம்சம் எப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்க. அது உண்மைதானே சார்? அந்த கதை உண்மை. ஆமா, நீங்க ஒரு கிரகங்கள் எடுத்துட்டு நீங்க ஜாதகத்தை பார்த்தாவே பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியுங்க. ஒரு கோயில் எடுத்து அந்த கோயில் பேர்ல அந்த கோயில் பக்கத்துல என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். தெளிவா இருந்தது தெரியுமா அந்த ஜாதகத்தை? நீங்க ஒரு கோயிலோட கடவுள் பேர் ஒரு ஊர்லயும் ஒரு கடவுள் இருக்காரு. ஒரு இடத்துல வந்து சுப்பிரமணிய சுவாமி இருக்கும், ஒரு இடத்துல செந்தில் ஆண்டவர்னு இருக்கும். சோ அப்ப அந்த பெயர் ஏன் வரணும் அங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஓகே, இப்போ ஜாதகத்தை பார்த்து உங்க வீட்டுல வந்து இந்த பேர்ல குழந்தை இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். உங்க ஒய்ஃபோட பேர் இந்த பேர்ல வருதான்னு கண்டுபிடிக்கும். அது கிரகங்கள் தான் பண்ணுது எல்லாத்தையும். ஸோ அப்படி பண்ணி பார்க்கும்போது இந்த சிங்காரவேலனுக்கு இந்த கிரகத்தோட அம்சம் எல்லாம் இருக்கிறதுனால இந்த கிரகத்தால குழந்தை பாக்கியம் இல்லையா, குரு போய் குழந்தை பாக்கியம் போய் வேண்டு, உனக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தீராத பிரச்சனையா போய் வேண்டு, தீர்க்க முடியாத நோயா போய் வேண்டு, நடக்கும். நீ முனீஸ்வரனுக்கு முக்கியமான படையல் அப்படின்னா கடா வெட்டுறது தான். நீங்க மத்ததெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை, பணம் வேணுமா, முனீஸ்வரனை போய் வேண்டு, நடக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எதிரிகளால பிரச்சனையா, முனீஸ்வரனை போய் அந்த மொரப்பூர் முனீஸ்வரனை போய் வேண்டு. மத்த முனிகிட்ட நடக்குதோ இல்லையோ மொரப்பூர் முனீஸ்வரன் நடக்கும். செய்வினை பாதிப்பு இருக்கு, உங்களுக்கு வந்து யாருன்னு கண்டே பிடிக்க முடியல, அவனை கண்டுபிடிச்சு போடணும், நீ எல்லாம் போட முடியாது இல்ல. ஓகேவா? அந்த செய்வாரு முனீஸ்வரன் உன் எதிரி, எனக்கு யாருன்னே தெரியல, எனக்கு எதிரியால பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு வகையில எனக்கு துன்பங்கள் நடக்குது, நீ முனீஸ்வரன் போயிட்டு வேண்டிக்கிட்டு உன்னால அதிகபட்சமா கடா வெட்ட முடியும்னா வெட்டு, இல்ல சாதாரணமா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஏன்னா எப்பயுமே காவல் தெய்வங்கள் வந்து அதனுடைய கடமையை மட்டும்தான் பார்க்கும். தன்னை நம்பி வர்றவனுக்கு அவன் என்ன கொடுக்குறான்னு காவல் தெய்வம் பார்க்காது. எந்த காவல் தெய்வமே பார்க்க. நீங்க மத்த தெய்வம்னா அதுக்கு நீ இதை பலி கொடுக்கணும், அதுல காவல் தெய்வம் நீ போய் கேட்டீங்கன்னா அது நடந்துரும். ஆனா நீ அதை என்ன பண்றன்றத நீ என்ன வேண்டிக்கிற அதை செய்யலன்னா உனக்கு அடிவிடும். நியாயம் தர்மம் இருக்கணும். ஆமா, அதுல ஒரு நியாயம் தர்மம். நீங்க காவல் தெய்வத்தை போய் நியாயம் தர்மப்படியான ஒரு விஷயம் இருந்து நீ என்ன வேண்டியோ அது கண்டிப்பா நடக்கும்.
ஆனால் நீ அதுக்கு நீ இப்போ வந்து நான் கடா வெட்டுறேன்னு வேண்டிக்கிட்டேன்னா நீ அதை கடா வெட்டியே ஆகணும். அது வரைக்கும் ஒன்று விடாது. ஓகே, நீ அதை செய்யலைன்னா உனக்கு தான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி தெய்வம்னா நீ பேச்சும் ஒன்றா இருக்கணும், செயலும் ஒன்றா இருக்கணும். அதுதான் காவல் தெய்வம். அதனால வந்து மொரப்பூர் முனீஸ்வரனை வழிபட்டவங்க யாருமே வாழ்க்கையில் தோக்க மாட்டாங்க. ஏழரை சனியால் பாதிப்பு சில பேருக்கு தெரியவே தெரியாதுங்க. ஏழரை சனியால் பாதிப்பு இருக்கா, நீ மொரப்பூர் முனீஸ்வரனை போயிட்டு வேண்டிக்கிட்டு நீ உன்னால முடிஞ்சது அதிகபட்சம் கடா வெட்டுறது. ஓகேங்களா? சரி. தந்தை மகனுக்கு பிரச்சனை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா அவங்களை கண்ணில் காண்டவே விட மாட்டாங்க. இந்த விஷயங்கள் நிறைய இருக்குங்க. நான் ஜோதிடத்தில் தினைக்கும் பார்க்குறேன் இந்த விஷயத்த. ஓகேங்களா? அப்படின்றவங்க போயிட்டு அங்கே போயிட்டு வேண்டிக்கிட்டாங்கன்னா அது அப்பாவாக இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் அவங்க பிரச்சனை தீர்ந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி செய்வினை பற்றி சில பேர் எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க தெரியல. அதே மாதிரி யாருன்னா நம்பி போனோம்னா காசை தான் பிடுங்குறாங்களே தவிர வேலை ஆகலை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பாதிப்பு இருக்கு. தீராத நோய் இருக்கு, எனக்கு வந்து என்ன நோயினே தெரியல, தீர்க்க முடியல, எத்தனை டாக்டர் போனாலும் இன்னொரு டாக்டர் தான் போக வேண்டியிருக்கு, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும், திருமணம் ஆகல அப்படின்னாலும் மொரப்பூர் முனீஸ்வரன். ஓகேங்களா? குழந்தை பாக்கியம் இல்லை, மொரப்பூர் முனீஸ்வரன். வாழ்க்கையில பணம் முன்னேற்றமே இல்லை, பொருளாதார முன்னேற்றமே இல்லை, மொரப்பூர் முனீஸ்வரன். நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா மொரப்பூர் முனீஸ்வரன். ஓகேங்களா? நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும், தடைகள் நீங்கணும், மொரப்பூர் முனீஸ்வரன். ஆனால் தடைகள் வந்து படிப்படியாக தான் நீங்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே மொரப்பூர் முனீஸ்வரன் நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செழிப்பு எல்லா தடைகளும் உடஞ்சி எதிரிகள் அழிஞ்சி, ஓகேங்களா, எதிரிகள் விலகி போக மாட்டாங்க. நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினா முருகர் வந்து எதிரியையும் தன்வசமாக்கிடுவார். முனீஸ்வரன்ட்ட போனீங்கன்னா எதிரிகளை இல்லாமாக்கி விட்டுருவார். ஒரு தெய்வத்துக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. அதனால் இந்த மொரப்பூர் முனீஸ்வரன் நம்பினவங்களை என்றைக்கும் அவர் கைவிட மாட்டார். அது ஒரு சிறப்பான ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு எல்லாரும் போய் அவரோட மொரப்பூர் முனீஸ்வரனோட அருளை பெற்றுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி. Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே Nakshatra. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.